வெல்கம் டு அப்ராஸ் கிரியேஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு எப்படி ஈஸியான ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அந்த கிராஃப்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை ஒரு மூடி இல்லைன்னா கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் 15 டைம்ஸ் ரோல் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா 20 டைம்ஸ் கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணி முடிச்சுட்டு அதை மெல்லமாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே கட் பண்ண போகிறோம் அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல. அதே போல் பேக் சைட்லேயும் நமக்கு ஒரு கட் பண்ணணும். இதே போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க மாதிரியே ஆல்ரெடி நான் 2 செஞ்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கலாம். 3 கலர் உங்களோட சாய்ஸ். அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்க 3லேயுமே ஒவ்வொரு த்ரெட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நாட் போடுறதுக்காக அது தேவைப்படும். இது போல் தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ ப்ரௌனை சென்டராக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒயிட் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு எல்லோ எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ப்ரௌனோட சென்டராக வச்சுருங்க. கிராஸாகவும் இருக்கணும், சென்டராகவும் இருக்கணும், அதை பார்த்து வச்சுருங்க. வச்சுட்டு ப்ரௌனோட 2 எட்ஜஸையும் சேமாக பிடிச்சிட்டு அந்த எல்லோவோட 2 எட்ஜஸுமே சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த ப்ரௌனை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி சேம் கலரில் த்ரெட் எடுத்து வச்சோம்ல, அந்த த்ரெட்டை வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இது போல் ரோல் பண்ணிட்டு நாட் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌனை நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அதே போல் எல்லோவையும் நாட் போட்டுக்கலாம். டைட்டாகவே நாட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லோவே நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது அதை வச்சுட்டு அடுத்தது ஒரு ஒயிட் கலர் த்ரெட்டை தனியாக எடுத்து வச்சோம்ல, அந்த த்ரெட்டை சென்டராக போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருக்க வேஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நான் ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. இது போல் ரோல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த த்ரெட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்குறதே நல்லா புரியும், பார்த்துக்கோங்க. இது போல் உள்ளே வச்சுட்டு சைட்லலாம் அந்த பேப்பர் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடில் நாட் போட்டுறணும். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து வச்சுட்டு நாட் போடுங்க. அப்போ தான் நம்ம ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். அதுக்காக இந்த த்ரெட்டை எடுத்து வச்சு அப்படியே நாட் போட்டு முடிச்சுருங்க. இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு. அந்த முன்னாடி ஒயிட் இருக்குல்ல, அதை அதோட ரெக்கை மாதிரி மேல் சைடில் வைக்கணும். மேல் சைடில் வச்சுட்டு அதையுமே ஒரு நாட் போட்டுக்கலாம். நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ அங்கேயும் ஒரு நாட் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அந்த பின்னாடி சைடில் அன்ஈவனாக இருக்குல்ல, அந்த இதை ஈவன் ஆக்கிறதுக்காக நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் ஈவனாக. இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போவே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு எல்லோ கலர் சார்ட்டு இல்லைன்னா பேப்பர் எதனாலும் சரி, அதை எடுத்து இப்படி கோன் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்க போகிறேன். இது போல் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அந்த எக்ஸஸான பீஸை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு.
கட் பண்ணிட்டு இப்போ அது குருவியோட மூக்கா வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ அதோட எட்ஜஸ்லேயும் வந்து ஃபெவிகால் போட்டுட்டு குருவிக்கு வந்து குருவி எடுத்துக்கோங்க. குருவியோட சென்டரில் வந்து ஒட்டிக்கோங்க. மூக்கு எங்கே இருக்குமோ அதை பார்த்து வந்து சென்டரில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பிளாக் கலரில் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, பொட்டு, மார்க்கர் இல்லைன்னா ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் சரி எடுத்து நான் பொட்டே ஒட்டிக்க போகிறேன். நான் ஒட்டின அந்த பொட்டே செம்மையாக இருக்குது, அதுவே பெட்டர். அதை எடுத்து ஒட்டியாச்சு. இப்போ நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. குருவி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.